மாப்ள மாமா கொஞ்சம் வா. லூசு பசங்க அடிச்சு காலி பண்ணிட்டு வர சொன்னா தட்டிட்டு வந்து நிக்கிறானுங்க. விட்றா விட்றா, விசாரிச்சதுல போயிடுவான்னு தான் சொல்றாங்க. இன்னைக்கோ நாளைக்கோ உடனே போறதை விட இதுவும் நல்லது தான்டா. எங்க வந்து தம்பி வேணாண்டா. விட்றா தம்பி, நமக்கு தெரிஞ்ச பையன் தான்டா. ஹாஸ்பிட்டல்ல படுத்திருக்காங்கல்ல கலெக்டர், அவங்க பையன் தான். அவனா நீ? என்ன உங்க அம்மா போய் சேர்ந்துட்டால என்ன? ஏய், அம்மாவுக்கு ஏதாவது ஆச்சு கொன்னுடுவேன்டா உன்னை. நீயா என்ன கொல்லுவியா? எங்க கொல்லு, கொல்றா, டேய் கொல்லு. என்னடா நீ வேற சின்ன பையன்கிட்ட போய்கிட்டு, பால்வாடி பையன்டா தம்பி அவன். அவன்கிட்ட போய் சரிக்கு சமமா சண்டை போட்டுட்டு இருக்க. பாவம் அவனே அம்மா அப்படி இருக்கான்ற வருத்தத்துல புள்ள வந்து பேசிக்கிட்டு இருக்கான், நீ பேசுறா சார். ஏய், ஆக்சிடென்ட் பண்ணது நீங்க ரெண்டு பேரும் தானே தெரியாத நினைச்சு பேசிட்டு இருக்கியா? ஐயோ, இவன் யாரா? இவன் புதுசா கண்டுபிடிச்ச மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். ஏய், யாரா இல்லைன்னு சொன்னா? நாங்க தான் பண்ணோம். என்னடா பண்ண போற? இருங்கடா, விடுங்கடா விடுங்கடா. இருடா தம்பி, சின்ன பையன் இவன் என்கிட்ட இப்படி பேசுறது ஒன்றும் புதுசு இல்ல. எப்பவுமே இவன் இப்படிதான். நம்ம யாருன்னு தெரிஞ்சும் வந்து இப்படி பேசுறான் பாத்தியா? இவனுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும். உன் தைரியம் எனக்கு பிடிச்சிருக்கு செல்லம். அப்படியே உன்னை சின்ன வயசுல பார்த்த மாதிரியே இருக்குடா. இங்க பாரு தம்பி, என் தம்பி சொல்ற மாதிரி உன்னை அடிச்சு தூக்கி போட ஒரு நிமிஷம் ஆகாது என்ன? ஆனா வேணான்னு பாக்குறேன். ஏற்கனவே உங்க அம்மா ஆஸ்பத்திரியில படுத்திருக்காங்க. ஒரே நேரத்துல ஒரே வீட்டுல ரெண்டு பேரும் போயிட்டா தாங்காதுல்ல? டேய், அம்மாவுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு உன்னை இவனை கொல்லாம விட மாட்டேன்டா.